சொல்றதுக்கு ஏதாவது ஒரு 4 நல்ல விஷயம் இருக்கணும் நம்ம கிட்ட. வெறுமனே சாப்பிட்டுட்டு இருந்தார், 2 வேளைக்கு 3 வேளையா டிஃபன் பண்ணார், தானே காபி ஃபில்டர் என்னமா போடுவார் தெரியுமா காஃபி அப்படின்னு சொல்றா போல இருந்துட்டு போயிடக்கூடாது. நாராயணிய புஸ்தகத்தை கீழே வைக்க மாட்டார் எங்க பாட்டி, எங்க தாத்தா ராமாயணத்திலேயே மூழ்கி இருப்பார் அப்படின்னு சொல்றா போல ஏதோ ஒரு செயல் நம்ம தலைமுறைக்கு விட்டுட்டு போகணும். ஒரு செய்தி இருந்துட்டு போகணும் நம்மளை பத்தி, ஏதோ ஒரு செய்தி நம்மளை பத்தி நல்ல விஷயமா இருந்துட்டு போகணும். இங்க போனேன் அங்க போனேன் இதை பண்ணேன் அதை பண்ணேங்கிறதெல்லாம் லௌகீகம், அது விஷயம் இல்லை. பகவானோட ஏதோ ஒரு விதத்துல ஒரு சூத்திரம் வச்சுட்டு எப்பொழுதும் நாம ஜபிச்சுட்டே இருப்பார். போதேந்திராளுடைய கோவிந்தபுரம் சூத்திரம் வச்சுட்டே இருப்பாள் தாத்தா, எங்க அப்பா வச்சுட்டே இருப்பார், ராமநாமன் ஜபிச்சுட்டு இருப்பார். ராமாயணம் உயிர் போனாலும் பாராயணம் பண்ணாம விட மாட்டார். ஏகாதசி விரதம் அப்படி இருப்பார். ஏதாவது ஒண்ணும் பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருப்பாள், ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டு இருப்பார். அப்படிங்கிறா போல பகவானோட உண்மையான ஒரு தொடர்பு ஏதோ ஒரு விதத்துல இருந்துட்டு போகணும் வாழ்ந்ததுக்கு. அதுதான் பிரயோஜனம். இந்த சபரி அவளுக்கு யோகம் இல்லை, யாகம் இல்லை, ஒண்ணும் இல்லை, பகவான் தேடி வரா. தௌ புஷ்கரிண்யா பம்பாயாக தீரமா சாத்திய பশ্চিமம் அபஷ்யதாம் ததஸ்தத்ரே சபரியா ரம்யமாசிரமம். ராமனை பார்த்தாலோ இல்லையோ சொல்லி வச்சிருந்தார் அந்த குழந்தைகள்ட்ட எல்லாம், யாராவது வந்தா சொல்லுன்னு நாதமுனிகள் சொன்னார்னு சொன்னேன் இல்லையா? அதுபோல சொல்லி வச்சிருந்த அந்த குழந்தை எல்லாம் ஓடி வந்துதான், பாட்டி பாட்டி நீ கேட்டு இருந்தியே யாராவது வந்தாலான்னு நித்தியம். அதோ 2 பேர் வந்துட்டு இருக்காள், வில்லோட அம்போட அம்பரா துணியோட. என்ன வயசான கழுவி எதிர்கொண்டு போறாளாம். சபரி அபியுபேயத்துகோ, நான் தான் ஜபம் பண்ணியிருக்கேனே, அவர் வரட்டும்னு நினைக்கலையா. எதிர்கொண்டு அந்த கிழவி ஓடி போய் புஷ்பங்கள் பழங்களை எடுத்துட்டு பாத்தியமாச்சமனீயஞ்ச சர்வம் பிராதாத்யதா விதி தாமுவாச்ச ததோ ராமஹா ஸ்ரமணீம் சம்சிதவ்ரதாம். அந்த குரு என்னெல்லாம் பண்ணுவாள், ஆசிரமத்துக்கு பெரியவாள் வந்தாள்ங்கிறதை இவ பல வருஷம் பார்த்துருக்காளாம். அந்த ரீதியில பஞ்சபாத்திரங்கள்லாம் கொடுத்து பாத்தியம் ஆச்சமனீயம், சாஸ்திர மரியாதை தெரிஞ்சவள் தான் சபரி. கடிச்சு கொடுத்தால் பழத்தேன்னு வால்மீகி ராமாயணப்படி கிடையாது. சபரியா பூஜித சம்யக்கு அப்படின்னு தான் இருக்கு ராமாயணம். புஷ்பம் பழங்களை வச்சு பூஜிச்சால்னு இருக்கு, பகவான் கையில சமர்ப்பிச்சால்னு இருக்கே ஒழிய கடிச்சு கொடுத்தால்னு என்ன. மரியாதா புருஷோத்தமன் ஸ்ரீராமன். மரியாதை கிருஷ்ணாவதாரமான என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். பூதனையும் பால் கொடுத்தால், கோபிகைகளும் திருட்டு வெண்ணையை பிடுங்கி சாப்பிட்டான் கிருஷ்ணன் சொல்லலாம். அந்த கிருஷ்ணனுடைய கதையில அது பொருந்தும். ராமர் கதையில என்ன சொல்லணுமோ, எதை சொன்னா ராமனோட பொருந்துமோ அதை தான் சொல்லணும். தேனும் தினமாவும் கொண்டு வந்தார் குகன்னு சொல்லுவார். தேனும் தினமாவும் இல்லை, 4 விதமான அன்னங்கள் கொண்டு வந்தார் குகன் ராஜா. சதுர்விதம் பகுகுணம்னு இருக்கு அன்னம். கொண்டு வந்த பொழுதுலும் ராமர் தொடரல. ஏன்னா க்ஷத்ரியாளுடைய தர்மம் தத்யாம் நப்ரதி கிருண்ணியாது அப்படிங்கிற தன் தர்மத்துல இருக்கிறவர் ஸ்ரீராமன். தர்மாத்மா ஸ்ரீராமன். தொடர்ல கொடுக்கறது தான் எனக்கு பழக்கம், வாங்கிக்கிறது இல்லைங்கிறார். தத்யாம் நப்ரதி கிருண்ணியாது அப்படிங்கிறார் ஸ்ரீராமன். கொடுக்கதான் தெரியுமா ராமனுக்கு, வாங்கிக்க தெரியாதான். அதனால இங்க பூஜை பண்ணினால்ங்கிறதையே புஷ்பதாம்பூலங்களோட பழங்களோட பூஜை பண்ணினார். பாத்தியம் ஆச்சமனீயஞ்சே சர்வம் பிராதாத்யதா விதி, யதா விதியாக பூஜிச்சால்னு சொல்ல. திண்ணையில உட்காத்தி வச்சுட்டு சுவாமி சபரியோட மோவா கட்டையை கையில பிடிச்சிட்டு, ஒரு கையை கையால பிடிச்சிட்டு ஒரு கையால மோவா கட்டையை பிடிச்சுன்னு கேட்கிறார், பாட்டியே உன் தபசு சித்தியாச்சா? வேற ஒண்ணுமே கேட்கல, வேற ஒண்ணும். இப்பதான் பார்க்கிறார், இப்பதான் சபரிய பார்க்கிறார். ஒருத்தரவ பார்த்தா பழக பேச கொஞ்ச நேரம் ஆகாதா? என்ன பேசுறதுன்னு யோசிக்க மாட்டாளா? எதை பேசணுமோ அதை தானே பேசுவாள். அதுபோல இங்க ராமர் பார்த்ததுமே சபரிய கேட்கிறாள், உன் தபசு சித்தியாச்சா? கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ கச்சித்தே வர்ததே தபஹ கச்சித்தே நியத க்ரோதஹ ஆஹாரஸ்ச தபோதனே கச்சித்தே நியமாः ப்ராப்தாஹ கச்சித்தே மனச சுகம் கச்சித்தே குரு சுஷ்ரூஷா சஃபலா சாருபாஷினி. சொல்லு, கச்சித்துன்னா கேள்வி. ஒரு நல்ல காரியம் பண்ணணுமானா 1000 தடை வருமே, இந்த தடையெல்லாம் போக்கிண்டியா? கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ. நீ கதைக்கு வந்திருக்கோம், எல்லாருக்கும் ஏதோ காரியம் இருந்து அதை விட்டுட்டு தான் வந்திருக்கோம். அவளுக்கு ஏதோ அலுவல்கள் இருக்கும், அதை விட்டுட்டு தான் உட்காந்துக்கிறோம். இங்கேயோ இருக்கட்டும், இல்லை ராம்நகர்லயா இருக்கட்டும், அங்கேயும் சுந்தரகாண்டம் பிரவச்சனம் நடந்துருக்கு. நேத்தியிலேருந்து ஹனுமார் லங்கைக்கு போயிருக்கார்.
மேற்கொண்டு கதைகள் இருக்கு. இன்னைக்கு சுந்தரகாண்டம் சாயரக்ஷா 6:30 8 அங்க இருக்கு. அங்க வரேன்னு சொன்னதும் தான் அனந்த நாராயணன். இங்கேயும் நம்ம அனன்யாசிலையும் வச்சுக்கணும். ராமாயணமே வச்சுக்கிறதா இருந்ததே. ஏதாவது சொல்லணும்னா நான் சொன்னேன், ராமாயணத்துலேருந்தே கொஞ்சம் சொல்லிவிடுறேன். ராமாயணம் நவாகமாக சொல்ல வேண்டி இருந்ததுக்கு ஏதோ கொஞ்சம் சொல்றேன்னு இன்னைக்கு நாளைக்கு எடுத்துட்டு இருக்கேன். காரியம் இருந்து தான் நானும் வந்திருக்கேன். எனக்கும் காரியம் இருக்கு. ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் கதை சொல்லணும்னு. இதை தாண்டி பல காரியங்கள் இருக்கு. நமக்கும் கேட்கிறவாளுக்கு அது போல காரியங்கள் இருக்கும். ஆனாலும் 1 மணி 2 மணி ஒதுக்கிட்டு வந்து உட்காந்துருக்கோம் இல்லையா? இதுக்கு பல தடைகள் இருக்கும். எந்த நல்ல காரியம் பண்ணணுமானாலும் ஒரு விக்னம் இருக்கும். அதெல்லாம் தாண்டினாதான் நல்ல காரியத்துல பிரவர்த்திக்க முடியும். அத சுவாமி கேட்கிறார். கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹா. அந்த விக்னங்கள்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கு. நம்ம அதுல தீரனா இருந்துட்டோமானால் அப்புறம் தடையெல்லாம் ஓஞ்சி போயிடும். கச்சித்தே வர்த்ததே தபஹா. அப்புறம் தபசு விருத்தியாக ஆரம்பிச்சுதா. தபசு வர வர என்ன ஆகும்னால் காமாதி குரோபா காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவ. காமமும் கோபமும் கொண்டு போயிடுமான் தபஸை. தபசு போறதுக்கு 2 ஓட்டையா, ஒன்னு காமம் இன்னொன்னு கோபம். 2ஐயும் ஜெயிக்கணும். தஸ்மாதேத திரயம் தேஜேதுன்னா இன்னொரு இடத்துல 3 இருக்கு. அதே 3ஐயும் ஜெயிக்கணும்னா காமகா குரோதா ததா லோபான்னா. முக்கியமாக உள்ளது காமம் குரோதம். விஸ்வாமித்திர கதையில பிரசித்தம். மேனக வந்தால் 10 வருஷம் வாழ்ந்தால் அவளோட 1000 வருஷம் தபசு போயிடுது. 10 வருஷம் வாழ்ந்ததாவது மேனகையோட இருந்ததுக்கு இருந்தது. காமத்தை விட பெருசான் கோபம். பூ கல்லா போகேன்னார் ரம்பையே. 1000 வருஷம் தபசும் போயிடுது. ரம்பையோட குடுத்தனம் கூட பண்ணல இவர். ஏதோ மேனகையோடையாவது குடுத்தனம் பண்ணார், 10 வருஷம் வாழ்ந்தார்னு இருக்கு. சந்தியாதனத்தை விட்டாலும் 10 வருஷம் மேனகையோட இருந்தார்னாவது இருக்கு. ரம்பேட்ட ஒண்ணுமே இல்லை. பூ கல்லா போனார், கல்லா போயிட்டார். இப்ப எது பெருசுனால் காமத்தை விட கோபம் ரொம்ப பெருசு. நல்ல காரியம் பண்றவாளுக்கே பிரமாதமா கோபம் வரும். அந்த கோபத்தை அடக்கணும். கச்சித்தே நியத குரோதா. சபரியை பார்த்து ராமர் கேட்கறது இதெல்லாம். கோபத்தை அடக்க என்ன பண்ணணும்னா, ஃப்ளேம் பெருசா இருக்கானால், ரொம்ப பால் பொங்கும் போல இருந்தா என்ன பண்ணணும்? ஃப்ளேமை குறைக்கணும். அடுப்புல சூடு அதிகமா இருக்கிறதே தானே தலைக்கிறது. சூட்டை குறைச்சா அதுபோல ஆகாரத்தை குறைச்சு விடணும். உப்பு காரத்தை குறைக்க குறைக்க என்ன ஆகும்னால் அதுக்குதான் ஆகார நியமங்கள். கோபங்கள் தானே அடங்கிடும். ஆகாரஸ்சதபோதனே. அதனாலதான் ரிஷிகள்லாம் ஏதோ காய்கனிகள் சாப்பிட்டு இருக்கா. நம்மளாட்ட அவளுக்கு சாப்பிட தெரியாதுன்னு இல்லை, சமைக்க தெரியாது ரிஷியாத்து மாமிக்கின்னு இல்லை. பின்ன காஞ்ச சரகுகளையும் பழங்களையும் சாப்பிட்டு இருக்காளே என்னத்துக்காக? என்னால் வருஷக்கணக்கா பண்ண தபஸை கொண்டு போயிடுதுன்னா கோபம். ஆகாரத்தினால கோபத்தை கட்டுப்படுத்த. கச்சித்தே நியத குரோதா ஆகாரஸ்சதபோதனே. கச்சித்தே நியமா பிராப்தாக. நடுப்புற சில பலன்கள் வரும், அதுலயே சந்தோஷப்பட்டு கூட. ஒரு நிறைய தனம் கிடைச்சது, இல்லையே ஒரு வீடு கிடைச்சது, ஒரு உத்தியோகம் கிடைச்சதுனால் இத்தனை நாளா பண்ண பக்திக்கு இதுதான் பிரயோஜனம்னு அதுல சந்தோஷப்பட்டு கூடாதான். பக்திக்கு பிரயோஜனம் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அவாந்தரம். கச்சித்தே நியமா பிராப்தாக. நம்ம செய்ய வேண்டியது கோல் பெருசா இருக்கணும், பெரிய நோக்கத்துக்காக இருக்கணும் நம்ம செய்யறது. அந்த நியமத்தை அடைஞ்சியா. அடைஞ்சதுக்கு என்ன அடையாளம்னால் கச்சித்தே மனச சுகம். நான் பக்தி மார்க்கத்துல இருக்கேன், இல்ல கர்ம மார்க்கத்துல எதுல வேணாலும் இருக்கட்டும், சாஸ்திரியமா இருக்கேன். ஆனால் அவனுக்கு என்ன அடையாளம்னால் சாந்தியா இருப்பான். நல்ல காரியத்துல ஈடுபடுறதுக்கு முக்கிய அடையாளம் என்னன்னால் பரபரந்துன்னு இருக்க மாட்டான், சமாதானமா இருப்பான். எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல காரியம் கூடுறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அடங்கி போயிடுவான். கச்சித்தே மனச சுகம். ஏன்னா எது சுகமோ அது இவனுக்கு தெரிய ஆரம்பிச்சுடுது. வெளியில இல்ல சுகம்ங்கிறதும் இவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. அந்த சுகம்தான் சுகம்ங்கிறதும் தெரிஞ்சு போயிடுது. அதனால கச்சித்தே மனச சுகம். இது எல்லாம் யாரால கிடைச்சது? கச்சித்தே குரு சுஷ்ரூஷா. சுவாமி கேட்கிறாள், சபரி பல வருஷம் மதங்காதிகளுக்கு பூஜை பண்ணினியே, கைங்கரியம் பண்ணினியே, அதோட பலன் கிடைச்சுதா உனக்கு? கச்சித்தே குரு சுஷ்ரூஷா சபலா சாரு பாஷினி. நீ அழகா பேசுவியே. சாருன்னா அழகுன்னு அர்த்தம். சாரு பாஷினி, அழகா. இன்னும் சபரி பேசவே ஆரம்பிக்கல, சாரு பாஷினிங்கிறாளே எவ்வளவு போய். சாரு பாஷினிங்கிறாரே என்னமா எந்த தைரியத்துல ராமர் சொல்றாருனால், 100 கோடி ராமநாமா சொன்ன வாக்கு பேசினா அழகா தானே இருக்கும். என் குரு அடிக்கடி சொல்லுவார், வெங்காயம் சாப்பிட்டவன் பேசினா வெங்காய நாத்தம் தான் வரும், பெருங்காயம் சாப்பிட்டவன் பேசினா பெருங்காய நாத்தம் வரும். பகவானை உள்ள வச்சுட்டு இருக்கிறவன் பேசினாதான் கேட்கிறவாளுக்கு பகவானுடைய வாசம் வரும். கேட்கிறவாளுடைய நினைவுல பகவான் வரணுமானால் இவன் உள்ள எப்போதும் கொண்டாடிட்டு இருக்கணும் பகவான்.
ஏதோ 10 பக்கத்தை படிச்சுட்டு காலேஜில் லெக்சரர் ஆட்டமா பாடம் எடுக்க போல எடுக்கக்கூடாது கதைங்கிற. உபன்யாசம்னா என்ன அர்த்தம்னால் உபசமீபே ஞாசா, கேட்கிறவாளுடைய மனசே பகவானுடைய சரணத்தில் கொண்டு வைக்கிறது எதுவோ அதுதான் உபன்யாசம். தன்னை மறந்து விட பகவான நினைக்கிறா போல சொல்றவன் பண்ணணுமானா இவன் அனவரதமும் அந்த சாதனத்துல இருக்கிறவனா இருக்கான். இருந்தாதான் கேட்கிறவாளுக்கு பகவானிடத்துல அப்படி ஒரு அன்பு வரும். கையில பொட்டியில இருந்தா தானே பணம் எடுத்து கொடுக்க முடியும். வெறுங்கை எப்படின்னா வெறுங்கையை நீட்டினா கிடைக்குமா ஏதாவது? கச்சித்தே குரு சுஷ்ரூஷா சபலா சாருபாஷினி, அழகா பேசுவியே சொல்லு அப்படின்னா. உன்னை சபரி சொல்றா, ராமா நீங்க பெரிய கேள்வியெல்லாம் கேட்கிறேன், மணியும் 12 ஆயிடுது. அத்ய பிராப்தா தபசித்தி தவ சந்தர்சனான்மயாம் அத்யமே சபலம் ஜென்மே. நீங்க இதெல்லாம் மதங்கரை பார்த்து கேட்டாலும் உங்களுக்கு ஈடாவார் பதில் சொல்லிட்டு இருப்பார். நான் என்ன தபசு பண்ணினேன், நான் என்ன பண்ணினேன், ராமா ராமா ராமான்னு ஒரு நாமத்தை சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஒரு தபசு சித்தி ஆச்சுன்னா என்ன சித்தின்னால் என்ன சித்தி கிடைச்சது? அனிமாவா மகிமாவா லகிமாவா? அஷ்டமகா சித்தியிலே என்ன சித்தி கிடைச்சதுன்னால் தொயி தேவவரே ராமா புருஷே பூஜிதே புருஷ ரிஷபா சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தனா. உன் காலில் 2 புஷ்பம் துளசியை போட கிடைச்சது, 2 பழத்தை உன் கையில சமர்ப்பிக்க கிடைச்சது, உன்னை கண்ணார பார்க்க கிடைச்சது. நான் பார்க்கறதோட இல்ல ராமா, நீனும் அன்போட கூட என்னை பார்க்கறியே, இதுதான் ஏதோ எனக்கு ஒரு பெரிய சித்தி கிடைச்சா போல நான் நினைக்கிறேன். இதுதான் சித்தி.